ஹலோ பேஸ் அனைவருக்கும் இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் மருத்துவமனை கொலை வழக்கு. அதாவது கொல்கத்தா மருத்துவமனை முதுநிலை மருத்துவம் படிச்சிருந்த நிலையில அவர் படுகொலை செய்யப்பட்டாரு. அதுவும் கொடூரமா பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரு. இதுக்கெல்லாம் பல பேர் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கு பின்னாடி 4-5 பேர் இருக்கலாம். முக்கியமா ஒரு ஆள் இப்படி செஞ்சிருக்க முடியாது, இவ்வளவு கொடூரமா 4-5 பேர் சேர்ந்து தான் இப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு பின்னாடி நடந்த மர்மமான ஒரு விஷயம் தான் உலகத்தையே அதிர வைக்குது. அதாவது அந்த மாணவி படு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இரவு ஷிஃப்ட் வேலை பார்த்திருக்காரு. மற்ற மாணவர்களோட உணவு அருந்திவிட்டு ரெஸ்ட் எடுக்கிற அந்த செமினார் ஹால்ல ரெஸ்ட் எடுக்க தேவை போயிருக்காரு. அந்த ரூம்ல தான் இந்த பலாத்காரம் நடந்திருக்கு. அதுவும் இரவு 2 மணில இருந்து விடியகாலம் 5 மணிக்குள்ள தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப கொடூரமா அந்த பெண்ணோட கண்ணுல அவங்க போட்ட அந்த கண்ணாடி குத்திருக்கு. உதடு கிழிஞ்சிருக்கு. காலு அதாவது 90 டிகிரில வளைக்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் அந்த பொண்ணு கத்தக்கூடாது அப்படின்ட்டு வாயில துணியை வச்சு கழுத்து எலும்பு முறிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தைராய்டு எலும்பு இந்த எலும்பையும் உடைச்சிருக்காங்க. இப்படி கொடூரமான ஒரு கொலை தான் இந்த கொலை. இது எப்படின்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு கொடூரமா நடந்திருக்கு. இவ்வளவு கொடூரமான மனிதர்கள்லாம் இருக்காங்களா, இப்படி எப்படி மனசு வருது அப்படின்ற ஒரு கேள்வி அது முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும், வலியை உணர்ந்திருக்கும். அந்த வாயில துணியை வச்சு அதுவும் பயங்கர கொடூரமா பண்ணிருக்காங்க. எல்லாம் தாண்டி மனசு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த கொடூரமான கொலை பண்ணவங்க ஒரு ஆள் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது முக்கிய காரணம் என்ன, 150 கிராம் விந்தணு அவங்களுடைய உடம்புல இருந்திருக்கு. அந்த விந்தணு ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. அவர் என்ன யானையா இல்ல குதிரையா? விலங்குகளுக்கு தான் அந்த அளவுக்கு சுரக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அளவுக்கு சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது கண்டிப்பா கூட்டு பலாத்காரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த பலாத்காரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்த மாணவி கொலை செய்யப்பட்ட பிறகு உடனடியா அந்த இடத்தை கிளீன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் இடுப்பு எலும்பு உடைந்து பிறப்புறுப்புல ரத்தம் நடந்தது என்ன அப்படின்னு டாக்டர் பரூக் அப்துல்லா சொல்லிருக்காரு. அவர் கூறினது என்னன்னா, கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செஞ்சதுல வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுல அதிகார பலமும் பணபலமும் இருந்தா நம்ம நாட்டில் எவ்வளவு வீரியமான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு நம்ம ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்னு மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் இதுவரை என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜிகர் மருத்துவமனையில், அதாவது இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை அந்த மாநில அரசு மேற்கு வங்க மாநிலம் தான் நடத்திட்டு இருக்கு. இந்த மாநிலம் நடத்தப்படுற இந்த மருத்துவக் கல்லூரி தான் அந்த மாணவி படிச்சிருக்காங்க. இந்த கல்லூரியில பணியில் இருக்கும் போதே கூட்டு வன்புணர்வு செஞ்சு இடுப்பு எலும்பு உட்பட பல உறுப்புகள் உடைக்கப்பட்டு கண் வாய் பிறப்புறுப்புல ரத்தம் ஒழுகிய நிலையில பிணமா கண்டெடுக்கப்பட்டாரு. உடனே மருத்துவ நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பெற்றோருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிச்சிருக்கணும். அவங்க பெற்றோருக்கு போன் செய்து உங்க பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கூறிருக்காங்க. தன்னுடைய பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு அலர்டிச்சு அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க. ஆனா ஓடி 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இறந்த இடத்துக்கும் ஆச்சு போல அந்த பொண்ணையும் காமிக்காம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே நேரம் குற்றம் நடந்த இடத்த புல்ட்டு தோண்டு இருந்ததாகவும் அது போலீஸுக்கு உதவி செய்யற ஒருத்தனது அப்படின்னதும் தெரிய வந்தால அவனும் சிசிடிவில காணப்பட்டதால சந்தேகத்தின் பேர்ல அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அவனும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துருக்கான். அவன் தான் மட்டும்தான் சொல்லிருக்கான். இது பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான தகவல். அவனை தவிர இன்னும் பலரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட காவல்துறையால இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது பெரிய ஒரு அதிர்ச்சியா தெரியுது. இதுதான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு யாரும் செல்ல முடியாதபடி சீல் வச்சிருக்காங்க. புலியல் அறையிலிருந்து அங்க பல தடயங்களை அழிக்கிற மாதிரி அந்த இடங்களை இடிச்சு தள்ளிருக்காங்க. அதை இடிக்க அனுமதிச்சு ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நிகழ்ந்த குற்றத்தை கண்டிச்சும் நீதி கேட்ட மருத்துவர்கள் மற்றும் மக்களை ஏன் குண்டர்களை வச்சு அடிச்சு விரட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இத்தனை பிரச்சனை நடந்த போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காம அந்த கல்லூரியோட முதல்வரை உடனடியாக வேற கல்லூரிக்கு மாற்ற செஞ்சது. ஆனாலும் அந்த கல்லூரியில அவரது பதவியை ராஜினாமா செஞ்ச அடுத்த 4 மணி நேரத்தில் வேறொரு கல்லூரியில முதல்வராக பணியமர்த்தப்படுறாரு. இத்தனை கொடுமையும் பார்த்திருந்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மற்றொரு கல்லூரிக்கு முதல்வராக போகக்கூடாது, அவர் விடுப்புல தான் போகணும் அப்படின்னு எச்சரிச்சது. அதே நேரம் கொல்கத்தா போலீஸோட இந்த ஆர்வத்தை பார்த்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிச்சது. இப்ப சிபிஐ பயங்கரமா விசாரிச்சுட்டு வராங்க. பல அதிர்ச்சியான தகவலும் வெளியே இருந்திருக்குது. உண்மையிலேயே மனம் வலிக்குது. ஏன்னா ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு பெண் மருத்துவரை இவ்வளவு கூட்டு பலாத்காரம் செஞ்சு கூட்டு வன்புணர்வு செஞ்சு இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறத நம்மளால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் அந்த மாநில ஆட்சி அதிகாரத்தால போலீஸ் துறையால அந்த மருத்துவமனைக்குள்ளே சுற்றி தெரியும் அந்த குற்றவாளிகள் இன்னும் பிடிக்காம இருக்கிறது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு. நம்ம நாட்டில் பணமோ அதிகார பலமோ இருந்தா எவ்வளவு பெரிய குற்றமாக செஞ்சுட்டு ஈஸியா தண்டனை இல்லாம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வெறும் செய்தியா தான் நமக்கு தெரியுது. ஆனா அது நம்மள ஒருத்தருக்கு ஆகும்போது தான் அவருடைய வழி நமக்கு புரியுது. இத்தகைய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு செஞ்சுட்டு அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஜாலி சுற்றி திரியதான் நினைக்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்றது உண்மையிலேயே 2 பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பனா என்னுடைய மனம் ரொம்பவே வலிக்குது, மனசு நொந்து போகுது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன்,
இது வந்து மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்கும் தான், எல்லா மக்களுக்கும் தான். அதே நேரம் இந்த குற்றம் நடந்த பிறகு உடனே தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இந்த தாக்குதல் எதனால் நடந்தது அப்படின்னு உச்சநீதிமன்றமே தலையிட்டு, அதாவது மருத்துவர்களும் மக்களும் போராட்டி இருக்கும்போது குண்டர்கள் இடையில புகுந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்த பின்னணியை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கூறியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா அந்த சம்பவம் நள்ளிரவு 3 மணில இருந்து அதிகாலை 6 மணிக்குள்ள நடந்திருக்கிறதா அந்த மாநில போலீசார் தெரிவிக்கிறாங்க. முக்கியமா காவல்துறையிலே இருந்துட்டு ஒரு தன்னார்வ பணியை வந்து செஞ்சுட்டு இருந்த சஞ்சய் என்றவர் தான் இந்த கொடூரமான குற்றம் வந்து செஞ்சிருக்கதா சொல்லிருக்காரு. முக்கியமா பெண் மருத்துவ சடலம் மீட்கப்பட்ட அறையில ப்ளூடூத் இயர்போன் கிடைத்திருந்த நிலையில் தான் அது குற்றச்சாட்டு நபரோட மொபைல் போன்ல கனெக்ஷன்ல இருந்திருக்கு. அதிகாலை 4 மணிக்கு கட்டடத்துக்குள்ள நுழையிற நேரத்தில் அவருடைய காதுல இயர்போன் இருக்கிறதும் பதிவாயிருக்கு. ஆனா 40 நிமிஷம் கழிச்சு அவர் வெளில வரும்போது அந்த இயர்போன் இல்ல. இதை வச்சு தான் இவர் தான் அப்படின்னு கன்ஃபார்மா வந்து அவர் வந்து பிடிச்சாங்க. இதை எடுத்து தான் கொல்லப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவரோட உடற்கூறாய்வு முடிவு வெளிவந்து அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. முக்கியமா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் சிபிஐ அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கு. இப்பதான் விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா, மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணை பண்ணிட்டு வராங்க. 13 மணி நேரம் விசாரணை நடத்த பிறகு மீண்டும் அவருடைய விசாரணை நடத்தப்பட்டு வருது. குறிப்பா அவர்கிட்ட விசாரணை பண்றது என்னன்னா, குறிப்பா பாலியல் வன்கொடுமை நடந்தா கூறப்படும் அந்த கருத்தரங்கு வந்து உடனடியாக புதுப்பிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு சந்தீப் கோஷிடா பல்வேறு கேள்விகள் வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு வராங்க. சம்பவம் தொடர்பான தகவல் முதல்ல கிடைச்ச உடனே முதல்ல யார் தொடர்பு கொண்டாரு, என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டாரு என்பதுதான் சிபிஐ விசாரிச்சுட்டு வராங்க. முக்கியமா பெற்றோர் அந்த சம்பவத்தை செல்வதற்கு அனுமதி பெறத்துக்கு 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன, அவங்கள உடலை பார்ப்பதில் அனுமதி தரதுல தாமதம் ஏற்பட்டது ஏன் என பல்வேறு கேள்விகள் வந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டாங்க. உடற்கூறாய்வு நடந்த போது யார் பொறுப்பா இருந்தது, என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டது, அந்த விவரங்கள் யாருக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டது போன்ற அனைத்து விஷயங்களையும் சிபிஐ விசாரிச்சுட்டு வருது. முக்கியமா இந்த வழக்கில் சந்தேகப்படுறவங்களை உண்மை கண்டறியும் சோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான ஆய்வுகளை செய்ய டெல்லியிலிருந்து நிபுணர்கள் கொல்கத்தாவுக்கு வர வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பான தவறான தகவலை பரப்பியதா டாக்டர் குணால் சர்க்கார் மற்றும் டாக்டர் சுபர்ணோ மற்றும் பாஜக தலைவர் லாக்கர் சட்டர்ஜி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயிடம் சிபிஐ அதிகாரிங்க உளவியல் சோதனை செய்யப்படுது. மாணவியோட தந்தை தெரிவிக்கல, விசாரணையில எந்த ஒரு முடிவும் வெளிவரல, முடிவு கிடைக்கும்னு நம்புறோம் அப்படின்னும் அந்த கல்லூரியிலிருந்து முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயம் முதல்வர் மீது எங்களுக்கு திருப்தி இல்லை, இழப்பீட்டை வாங்குறதுக்கு நாங்கள் மறுத்து விட்டோம் அப்படின்னும் அவர் மேலும் தெரிவிச்சிருக்காரு. மாணவியின் தாய் அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல உங்க மகளுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு அழைப்பு வந்தது, அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் நான் போன் செஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு நீங்க உடனே மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சென்றதும் உடனே பார்க்க அனுமதிக்கவே இல்லை. 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது அவ உடல்ல ஒரே ஒரு துணி மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவளோட கை உடைஞ்சிருந்தது, வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவளை யாரோ அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது. இது தற்கொலை இல்ல, இது கொலை அப்படின்னு நாங்க சொன்னோம். மகளை மருத்துவராக்க நாங்க கடுமையா வந்து உழைச்சோம். இறந்த மருத்துவமனையின் பெற்றோர் கூறுகையில ஆகஸ்ட் 9ஆம் தேதி தங்கள் மகள் பணிபுரிஞ்ச அந்த மருத்துவமனையிலிருந்து தற்கொலை செஞ்சு கொண்டதான் எங்களுக்கு செய்தி வந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் மேலும் கூறுகையில, என்னுடைய மகள் 8ஆம் தேதி வழக்கமாக பணி சென்றாரு. ஆனா மறுநாள் 10:59 மணிக்கு தான் எங்களுக்கு போன் செஞ்சாங்க. போன் செஞ்சு இந்த மாதிரி தகவல் தெரிவிச்சாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. காட்சியை நாங்கள் பார்க்கும்போது கதறி அழுதோம். எவ்வளவுதான் கதறி அழுதாலும் என்னுடைய மகள் உயிரோட வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இதுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு தவறு மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் வந்து அவங்க கொடுக்குற உதவித்தொகை கூட நாங்கள் வேணாம்னு மறுத்துட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆனாலும் குற்றவாளியை விரைவாக பிடிப்பதா மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறாரு. ஆனா இதுவரை ஒருத்தர் மட்டும் தான் அவர் வந்து கைது செஞ்சிருக்காரு. ஆனா இது ஒரு கூட்டு பலாத்காரம். இந்த சம்பவத்தில் இன்னும் பலருக்கு தொடர்பு உள்ளதை என்னால் கூற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரை என் மகள் சாவுக்கு அனைத்து துறைகளும் பொறுப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மாநில காவல்துறை சரியா வந்து பணி செய்யல அப்படின்னும் மம்தா பானர்ஜியும் போராட்டத்தை தடுத்து நிறுத்தது தான் அவர் நினைச்சார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதனாலதான் மருத்துவமனை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போலீசாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை. முடிஞ்சவரை இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கத்தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, விரைவிலே உடற்கூறாய்வு செஞ்சு விரைவிலே உடலை ஒப்படைக்கிறது தான் அவங்க நினைச்சாங்க அப்படின்னு கண்ணீர் மகள் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதுறாரு.